வணக்கம். அரவிந்த் கோட் ஃபார்ம்லேருந்து உங்கள் அரவிந்த். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 15 to 20 நாள் ஆன குட்டிங்க. இப்போ நம்ம நைட் ஃபுல்லாக இந்த குட்டிங்களை தனியாக தான் வச்சுருப்போம். காலையிலையும் சாயந்தரமும் மட்டும்தான் பால் விடுவோம். ஸோ அந்த காலையில் பால் விடுற டைமில் கேட் ஓப்பன் பண்ணி விட்டாலே போதும், அந்தந்த குட்டி அதோட அம்மா எங்கே இருக்கோ கரெக்டாக அந்த ரூமுக்கு போயிடும். ஸோ பால் குடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த கான்சன்ட்ரேட் ஃபீடு போட்டோடனே இந்த ரூமுக்கு வந்துடும். ஸோ அதில் 1-2 குட்டிங்க பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லா அடம் பண்ணிகிட்ருக்கும். பால் கொடுக்கும்போது நம்ம மேலே ஏறி விளாட்றது, இல்லைன்னா இன்னொரு ஆட்டில் போய் குடிக்க போகிறது. ஸோ அந்த பால் கொடுக்குற நேரத்தில் மட்டும் கரெக்டாக நம்ம பார்த்துட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இப்போ இந்த பெரிய குட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 35 நாள் ஆகுது. அது வந்து உங்களுக்கு ஃபீடு நல்லா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மற்ற குட்டிங்களுக்கெல்லாம் ஒரு 20 நாள் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் கட்டினது சாப்பிட்ல அப்படின்னு கட்டாமல் விட்டுறக்கூடாது. டெய்லியும் புதுசாக கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டிங்க ஃபீடு ஈஸியாக எடுக்க ஆரம்பிச்சிக்கும். நீங்கள் அரைச்சி போடுறதோட இந்த மாதிரி கட்டி விடுறது குட்டிங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஸோ நம்ம பெரிய ஆட்டுங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அரைச்சி தான் போட முடியும். ஸோ அது கூடவே நம்ம சைலேஜ் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம சாஃப் கட்டரில் கட் பண்ணுற தீனி எப்போயுமே மேலே வந்துடும். அது கூட வந்து நம்ம இந்த மாதிரி சைலேஜ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஈவனாக போயிடும். இல்லைன்னா உங்களுக்கு சில இடத்த சைலேஜ் இருக்கும், சில இடத்த க்ரீன் ஃபாடர் தான் இருக்கும். ஸோ இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கனால எல்லா இடத்துலையுமே க்ரீன் ஃபாடர் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்கும். இதுதான் நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ க்ரீன் ஃபாடர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் நம்ம ஊர் பக்கத்துலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட போயரில் மேல் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டு போயர் மேல் ஒன்று, போயர் கிராஸில் ஒரு நல்ல ஃபீமேலும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கிட்ஸ் வேணும்னா நம்மக்கிட்ட முன்னாடியே புக் பண்ணி வைங்க, எடுத்துக்கலாம். வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் தேங்க்யூ.